السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين على خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره ومقداره العظيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். நம் உயிருக்கு மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழியை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நீங்காமல் நிலவட்டுமாக. ஆமீன். கிருபையால் அல்லாஹ் தஆலா எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அனைவரையும் படைத்தானோ அந்த நோக்கத்தை துனியாவில் சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபை தருவானாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய சிரமங்களை போக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த வாழ்வை இன்மையிலும் மறுமையிலும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்னும் ஒரு சில தினங்களில் துல்ஹஜ்ஜினுடைய பிறையை அடைந்திருக்கிறோம். நம்முடைய மார்க்கத்தில் சில மாதங்கள், சில நாட்கள், சில நேரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பரக்கத்தான நேரங்களாக, காலங்களாக, நாட்களாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த துல்ஹஜ் மாதம் என்பதும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் நமக்கு தரப்பட்ட ஒரு பாக்கியமான மாதம். ஏனென்று சொன்னால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல காரியங்களை செய்வதற்காக வேண்டி, நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அதிகமான வாய்ப்புகளை தந்திருக்கிறான். மற்ற நாட்களை விட இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள், பிறை 1லிருந்து பிறை 10 வரை இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வாய்ந்த நாட்களாக, நல்ல அமல்கள் செய்வதற்கு ஏற்ற நாட்களாக, அதிகமாக அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய நாட்களாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறக்கூடிய ஒரு செய்தி, வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியம் செய்து, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். இந்த 10 இரவுகள் எந்த நாட்கள் என்று பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்று சில மாற்று அறிஞர்கள், தஃசீர் விரிவுரையாளர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். இந்த 10 இரவை பாக்கியமாக அல்லாஹ் தஆலா கருதிய சில விஷயங்களை சொல்லுவதற்கு சத்தியம் செய்கிறான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தில் அமல்கள் இங்கே மாத்திரம் அல்ல, குறிப்பாக கஅபத்துல்லாஹில் தவாஃப் செய்வதற்கும், இன்னும் நிறைய அமல்கள் செய்வதற்கும், ஹஜ்ஜுல் அஸ்வதில் முத்தமிடுவதற்கும், மினாவில் இருப்பதற்கும், முஸ்தலிஃபாவில் போவதற்கும், அரஃபாவில் தங்குவதற்கும் என்று அல்லாஹ் தஆலா ஹஜ் என்ற அந்த பெயரின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை தந்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜுடைய அமலை பொறுத்தவரையிலும் இந்த அமலுக்கு ஏதோ ஒரு பயணம் மேற்கொண்டு நாம் போகிறோம், நம்மிடம் பொருளாதாரம் இருக்கிறது, போகிறோம் என்ற அந்த அர்த்தத்துக்குரிய அமல் அல்ல. இந்த ஹஜ்ஜுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள், அவருடைய வாழ்க்கையின் நல்ல சில நினைவுகளை நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால்
தவாஃப் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒருமுறை மலக்குமார்கள் சந்தித்தார்கள். மலக்குமார்கள் எல்லாம் பேசினார்கள், நீங்கள் தான் முதலில் தவாஃப் செய்வதாக இல்லை. இதற்கு முன்னதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுடைய ஆரம்பம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவாஃப் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நாங்களும் தவாஃப் செய்திருக்கிறோம் என்பதாக மலக்குமார்கள் பேசினார்கள். இப்ப மலக்குமார்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் சற்று உற்று நோக்கினால், கஅபத்துல்லாஹ் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் அது மறுசீரமைக்கப்பட்டு திரும்ப எழுப்பப்பட்டதுதான் தவிர அன்றுதான் புதிதாக கட்டப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவாஃப் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக மலாயிகத்துமார்களும் வானவர்களும் தவாஃப் செய்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதினார்கள், இந்த தவாஃபில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஓதினீர்கள்? தவாஃபில் ஓதுவதற்கு சில திக்ருகள் இருக்கிறது. அப்படி கேட்கப்படும் பொழுது நாம் அன்றாட ஓதக்கூடிய திக்ரு தான் 3ஆம் கலிமா. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த திக்ரை ஓதினார்கள் என்று கேட்கப்பட்ட போது மலக்குமார்கள் சொன்னார்கள், நாங்கள் ஓதினது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதாக. இதனுடன் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இதையும் நீங்கள் இந்த தக்பீரிலே இந்த தஸ்பீஹிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள். அதற்கு பிறகு மலக்குமார்கள் அதனையும் சேர்த்து கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உரையாடல் நடந்த விஷயத்தில் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற அந்த வார்த்தையும் கூடுதலாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள். அவர் தவாஃபில் ஓதக்கூடிய அந்த தஸ்பீஹ்களை கேள்விப்படும் பொழுது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் ஒரு சிறப்பான திக்ராக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தவாஃப் செய்யக்கூடிய ஆஜிகளெல்லாம் அந்த வலம் வரக்கூடிய அந்த மக்காவிற்கு தனி பெரும் சிறப்பு இருக்கிறது. அந்த கஅபத்துல்லாஹ்விற்கு தனி பெரும் சிறப்பு இருக்கிறது. அந்த மக்கமா நகருக்கு சில சிறப்பு பெயர்களை முன்னோர்கள் அறிஞர்கள் மூலமாக நாம் தெரிய வருகிறோம். மக்கா அந்த பெயருக்கான அர்த்தம் அழிக்கக்கூடியது என்று நேரடி அர்த்தம் வைக்கிறார்கள். அழிக்கக்கூடியது என்று சொன்னால் எதை அழிக்கக்கூடியது? நம்முடைய பாவங்களை எல்லாம் அதை அழித்து நம்மை சீரமைத்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடமான மக்கமா நகரம் தரப்பட்டிருக்கிறது. ஒரு பாக்கியமான நகரமாக தரப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஹாஜிகள் எல்லாம் இங்கே செல்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் அது அந்த ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜாக, அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறிய பெரிய பாவங்கள் இல்லாத ஒரு ஹஜ்ஜாக அந்த ஹஜ்ஜி ஆகுமே. ஆனால் அவர்கள் பாவங்கள் எல்லாம் இல்லாத அன்று பிறந்த பாலகனை போல தன்னுடைய தாயினுடைய கருவறையில் அன்றைக்கு எப்படி பிறந்திருப்போமோ அதே போன்ற ஹாஜிகள் எல்லாம் மக்காவிற்கு போய் அவர்கள் ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜாக அமைந்தால் அவர்கள் பாவமும் இல்லாத ஒரு மனிதனாக வீடு திரும்புவார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னொரு பெயர், சிறப்பு பெயர் அந்த இடத்திற்கு கோருகிறார்கள், பக்கா என்பதாக சொல்கிறார்கள். பக்கா என்று சொன்னால் மக்களின் கூட்டங்களால் பொங்கி வழியக்கூடிய இடம். நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு அல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் மக்கமா நகரத்தில் எப்பவுமே கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்தில் என்றைக்கு தவாஃப் நிற்கப்படுகிறதோ அது ஒரு மறுமையினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது. அந்த கஅபத்துல்லாஹை சுற்றி எந்த நேரமும் எல்லா காலகட்டத்திலும் பல நபிமார்கள் தவாஃப் செய்திருக்கிறார்கள், மலக்குகள் தவாஃப் செய்திருக்கிறார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்து அவர்களுடைய காலத்திற்கு பின்னாலேயும் கியாமத் நாள் வரை எல்லா மக்களும் எல்லா மனிதர்களும் அந்த ஆலயத்தில் அந்த திரு கஅபாவில் தவாஃப் ஹஜ்ஜி செய்து கொண்டிருப்பார்கள். அது நின்றது என்று சொன்னால் அது ஒரு மறுமையினுடைய அடையாளமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. ஒரு காலகட்டம் வந்தது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பிரளயம். அந்த வெள்ளப்பிரளயத்தில் அந்த கஅபாவிற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்ப கஅபாவுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டால் அங்கே தவாஃப்
போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு தண்ணீரையும் தான் மிதந்து கொண்டு நீச்சல் அடித்துக் கொண்டு அந்த திரு காபாவை வலம் சுற்றினார்கள், தவாஃபு செய்தார்கள் என்பதாக சஹாபாக்களுடைய வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க பெரியவர்களே, மூன்றாவதாக அந்த இடத்திற்கு ஒரு சிறப்பு பெயர் பலதுல் அமீன் என்ற பெயர் கூறப்படுகிறது. பலதுல் அமீன் என்று சொன்னால் பாதுகாப்பு அளிக்கும் நகரம். அந்த இடமே ஒரு பாதுகாப்பான இடம். அங்க போவதற்கு எந்த ஒரு இடையூறும் இன்னை வரைக்கும் வந்தது கிடையாது. அதே போல தஜ்ஜாலால் அனுமதிக்கப்படாத, தஜ்ஜால் உள்ளே போக முடியாத இடங்களில் காபாவும் ஒரு இடம். மக்கமா நகருக்குள்ள மிகப்பெரிய குழப்பவாதி மறுமை நாளில் வரக்கூடிய தஜ்ஜால், மறுமை நாளுடைய அடையாளமா சொல்லப்படக்கூடிய தஜ்ஜால் என்ற அந்த கொடுங்கோலன், அந்த குழப்பவாதி அந்த இடத்துக்குள்ள மக்கமா நகரம் மதினமா நகரத்துக்குள்ளே நுழைய முடியாது என்பதை நாம் பார்க்க முடியும். கண்ணியமிக்க பெரியவர்களே, அந்த அடிப்படையில் இன்று நம்முடைய இந்தியாவினுடைய கணக்குப்படி மட்டுமல்ல, உலகத்தினுடைய கணக்குப்படி சொல்கிறார்கள் 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹாஜிமார்கள் இந்த ஆண்டுகள் ஹஜ் செய்வதற்கு போயிருக்கிறார்கள். அங்க உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு 10 வருஷம் 18 வருடத்துக்கு முன்னால் பார்த்தோமே ஆனால் ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதற்கு முன்னால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்ப்போமே ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அங்கே போவார்கள். ஏனென்றால் வாகன வசதிகள் இப்பேர் போன்றப்ப கிடையாது. வாகன வசதிகளும் பெரிதாக இருக்காது. கப்பல்கள் வாயிலாக, அரபுகள் ஒட்டகங்கள் வாயிலாக போவார்கள். அதனால் அந்த இடத்திற்கு போகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்காது. ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு பார்க்கும் பொழுது வாகன வசதிகள் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்ம ஃபஜ்ர்ல நம்முடைய நாட்டிலிருந்து கிளம்பலாம்னு சொன்னால் ஒவ்வொருக்கு அசருக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த சூழ்நிலைகள் சுருக்கி தரப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஆலயத்திற்கு போகக்கூடிய மக்கள் அதிகமாகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் சில காரணங்களை காட்டி, நமக்கு சில காரணங்கள், துனியாவுடைய காரணங்களை காட்டி, பொருளாதார வசதிகள் இருந்தும், உடல் ஆரோக்கியம் இருந்தும், வாகன வசதிகளும் இருந்தும் எவர் ஒருவர் ஹஜ்ஜை புறக்கணிக்கிறாரோ அவர் பெரும்பாவையாக இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இப்ப பெரும்பாவையாக மறுமைக்கு போவதற்கு முன்னால் நாம் ஒரு 60 வயது வர வேண்டும், நம்மளுடைய வயோதிகம் வர வேண்டும் என்று நாம் காத்து கொண்டிருக்காமல் இன்றைய சமூகத்தை சம்பாதிப்பதற்கு மிகப்பெரிய நிறைய வழிகள் இருக்கிறது. நிறைய நபர்கள் வாலிப வயதிலே பொருளாதாரத்தோடு இருக்கிறாங்க, வாலிப வயதிலே ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, வாகன வசதிகள் இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய குடும்பங்களோடு சுற்றுலா செல்வதற்கும் இன்னொரு இடங்களுக்கு போவதற்கு நாம் தயங்குவது கிடையாது. அந்த ஹஜ்ஜுடைய அமலை பொறுத்த வரைக்கும் எனக்கு குமரகாரி இருக்குது, எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத மார்க்கத்தில் அப்படி ஒரு அனுமதியே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது வயது வரம்பு கிடையாது. அல்லாஹ் தஆலா நாடியவர்களை அந்த கஅபாவிற்கு அல்லாஹ் தஆலா போவதற்கான நசீபை தருவான். அதற்கான துஆவிலும் அதற்கான ஈடுபாடிலும் நாம் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறக்கூடிய செய்தி, வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யார் அந்த இல்லத்திற்கு செல்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக அந்த வீட்டில் ஹஜ் செய்வது கடமையாகும். வமா கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா செல்வந்தன். அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு முன்னாடி எந்த தேவையும் அவனுக்கு தேவைப்படல. அல்லாஹ் தேவையற்றவன் என்பதாக கூறுகிறான். அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. நம்ம இங்கேருந்து போய் அங்க தவாஃப் செஞ்சுதான் நம்ம அல்லாஹ்வை சங்கீதப்படுத்துறது கிடையாது. அல்லாஹ் தஆலா தேவையற்றவன். உங்களுடைய தக்வாவிற்காக வேண்டி, உங்களுடைய நல்ல அமல்களுக்காக வேண்டி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக விளங்குவதற்காக வேண்டி, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். நாம் ஹஜ்ஜுக்கு போய் தவாஃப் செய்து அங்கே மினாவில் இருந்து ஷைத்தானுக்கு கல்லெறிந்து தான் நாம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை. இப்போ கண்ணியமிக்க முஃமினீன்களே, இதுல ஒரு ஆன்மீக ரகசியத்தை பெரியவர்கள் பேசுகிறார்கள். என்னவென்றால் ஹஜ்ஜினுடைய அமல்களை படிப்படியாக ஒன்றொன்றாக பார்க்கும் பொழுது அது எதுவுமே நம்முடைய அறிவுக்கு புலப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. நம்முடைய அறிவை சார்ந்து அதை யோசிக்கவே முடியாது. நீங்க நவீன சில மார்க்க அறிஞர்கள்லாம் சொல்றது, அறிவுக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக. நீங்கள் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டால் நீங்கள் இஹ்ராம் என்ற அந்த ஆடையை உறுதியாகணும். இஹ்ராம் என்ற அந்த ஆடை தைக்கப்படாத ஆடைகள் உறுதியாகணும். தைக்கப்பட்ட எந்த ஆடையும் அந்த அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும்போது இதனுடைய ரகசியம் என்ன?
குறிப்பிட்ட அந்த இடத்தில் தான் அந்த அமலை செய்ய முடியும். தொழுகை மாதிரி நம்மால் சில நேரங்களில் முடியாவிட்டால் வீட்டில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற சலுகைகள், நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுகலாம், சாய்ந்து கொண்டு தொழுகலாம், படுத்து கொண்டு தொழுகலாம் என்று சலுகைகள் மற்ற அமல்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல ஹஜ்ஜிக்கு கிடையாது. ஹஜ்ஜிக்கு 3 ஆப்ஷன் நல்லா கொடுத்துட்டான். உங்க உடல் ஆரோக்கியம் முழுமையாக இருந்தால், போயிட்டு வர அளவுக்கு பொருளாதார வசதி இருந்தால், வாகன வசதி நமக்கு இருந்தால், அந்த மனிதனை மீது ஹஜ்ஜி கடமை. இங்க இருந்து கொண்டு நம்ம தவாஃப் செய்யறதோ, இங்க இருந்து கொண்டு நம்ம எதுவுமே அங்க உள்ள அமல்களை செய்ய முடியாது. அப்ப குறிப்பிட்ட நாட்களில் தான் அதுவும் செய்ய முடியும். எல்லா மாதங்களையும் ஹஜ்ஜிக்கு போக முடியாது. உம்ராவிற்கு மற்ற மாதங்களில் போவதை போல துல்ஹஜ் மாதத்தில் குறிப்பிட்ட நாளை தவிர ஹஜ்ஜிக்கு நாம் எல்லா நாட்களையும் போக முடியாது. அதே போல குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்ய முடியும். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அந்த பிறை 9 அரஃபாவில் இருக்க வேண்டும், முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும், மினாவிலே தங்க வேண்டும் என்று குறிப்பிட்டப்பட்ட ஒரு அமல் தான் ஹஜ்ஜாக இருக்கிறது. இந்த ஹஜ்ஜுடைய ரகசியங்கள் தான். ஏன் தவாஃப் இத்தனை சுற்றுகள் சுற்றுகிறோம் என்று நாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருப்பட்ட ஒரு அமலை நமக்கு தந்திருக்கிறான். இந்த அமலை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அமலுக்கு ஒரு சிறு விளக்கமாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு புரிவதற்காக வேண்டி ஒரு சில விளக்கங்களை சொல்கிறார்கள். அதாவது நாம் இஹ்ராமுடைய ஆடை அணிகிறோம். அந்த இஹ்ராமுடைய ஆடை நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், நாம் இங்கிருந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அந்த கஃபன் என்ற துணியோடு தான் போக போறோம். இந்த உலகத்தில் எவ்வளவு அலங்காரமாக இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் பண்ணி இருந்தாலும், எவ்வளவு அழகாக நம்ம ட்ரெஸ் கோடு பண்ணி இருந்தாலும், நம்மளை போய் கபூர்ல வைக்கும் போது கஃபன் என்ற அந்த ஆடையோடு தான் போக வரும். அதோட தான் அல்லாஹ்வை சந்திக்க வரும். இப்ப நம்முடைய மௌத்துடைய ஒரு நினைவு, அந்த இஹ்ராமுடைய ஆடையை நாம் கட்டும் பொழுது நமக்கு வரக்கூடிய முதல் சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மௌத்துடைய சிந்தனை வர வேண்டும் என்பதாக கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியப்படுத்துகிறார்கள். அதே போன்று அரஃபாவில் அனைத்து மக்களும் கூடுகிறார்கள். அந்த அரஃபா மைதானத்தில் அனைத்து மக்களும் கூடுகிறார்கள். இந்த அரஃபாவில் கூடுதல் நோக்கத்தை நாம் எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் உலக முஸ்லிம்கள் அனைத்து மக்களும் கூடுவார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் மஹ்ஷர் மைதானத்தில் கூடும் பொழுது அங்கே ஏற்றத்தாழ்வே இருக்காது. எல்லா மக்களும் அங்கே கூடியாக வேண்டும். அதே போல இந்த அரஃபாவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய அந்த இடத்தில் நாம் அனைவரும் சமமாக, யாரு என்னன்னு ஒன்றும் தெரியாது, யார் வெள்ளையர் யார் கருப்பர், நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன மொழி பேசக்கூடியவர் என்ற எதுவுமே தெரியாமல் அந்த ஹஜ்ஜினுடைய அமல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்னும் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் ஒருபடி மேலாக சொல்கிறார்கள், ஹஜ் என்பது உடலால் மக்காவிற்கு செல்லக்கூடிய பயணம் மட்டுமல்ல. நம்முடைய உடல் மக்காவுக்கு போகுது, அங்க போய் பல இடங்களை பார்க்கிறோம். ஆனால் அதை தாண்டி இதயம் அல்லாஹ்வை நோக்கி, நம்முடைய கல்வி அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு பயணமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் மறுமையினுடைய அடையாளங்கள் ஹஜ்ஜி அலங்காரத்துக்காக செல்வார்கள் என்று வந்திருக்கிறது. அலங்காரத்துக்கு என்று போகாமல், நம்முடைய பெயருக்காக வேண்டி போகாமல் அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும், நாம் அல்லாஹ்வின் பக்கம் தான் செல்ல இருக்கிறோம் என்ற அந்த ஆன்மீக உணர்வை கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொன்னார்கள், மலக்குகள் அல்லாஹ்வின் அரிசை சுற்றுவது போல, மலக்குமார்கள் அல்லாஹ்வின் அரிசை சுற்றி வருவது போல முஃமின்கள் முஸ்லிம்கள் கஅபாவை சுற்றி வர முடியாது என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய அமலை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமலாக, மற்ற அமல்களை காட்டிலும் நமக்கு ஒரு இஹ்லாஸை தக்வாவை தரக்கூடிய அமலாக ஆக்கியிருக்கிறான். தக்வாவை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது, ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்படக்கூடிய மக்கள் இங்கிருந்து ஒரு கட்டு சாதத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். இப்ப கட்டு சாதம் என்றால் அந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று பார்த்தோமேயானால், நம்முடைய பொருளாதாரமோ உணவுப் பொருட்களோ வாகன வசதியோ அதெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், நாம் இங்கிருந்து புறப்படும் பொழுது தக்வா என்ற அந்த விஷயத்தை நாம் உள்ளத்தில் ஏற்றி கொண்டு போக வேண்டும். நாம் இருக்கும்போது பலவிதமாக இருந்திருப்போம். ஆனால் ஹஜ்ஜிக்கு என்று போகும் பொழுது எந்த பாவமும் செய்யாத ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை தக்வா அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்த ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ருல் அஸ்வதுகள்
அந்த கல் என்பது சொர்க்கத்தினுடைய கல். அந்த கல்லை முத்தமிடுவதற்கும் அந்த கல்லை தொடுவதற்கும் பல ஆசைகள் அவ்வளவு போட்டி போட்டுக்கொண்டு போவார்கள். ஏன் அப்படி அவ்வளவு சிரமப்பட்டு போறான்னு சொன்னால், அந்த கல்லில் கை படும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த கல் சொர்க்கத்திலிருந்து வரும் பொழுது நல்ல வெண்மையான கல்லாக இருந்தது என்பதாக கூறப்படுகிறது. அந்த கல் மனிதர்களுடைய கைகள் பட்டுப்பட்டு, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மனிதர்களுடைய கைகள் பட்டுப்பட்டு பாவங்கள் நிறைந்ததாக அந்த கல் ஆகிவிட்டது என்பதாக கூறப்படுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு என்ற சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ஜி செய்பவர்களை சந்தித்தார். ஹஜ்ஜி செய்பவர்களை, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர்களை நாம் சந்திப்போம். அப்படி ஹஜ்ஜி செய்பவர்கள் நாம் சந்தித்தால் அவர்களிடம் துஆ கேளுங்கள், அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் என்பதாக கூறுகிறார்கள். இப்போ ஹஜ்ஜி செய்யப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கண்டிப்பாக இருக்கும். அவருடைய ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜாக, மபூரான ஹஜ்ஜாக இருந்தால் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்புவார்கள். ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்பூலாக்கப்பட்ட மபரூரான ஹஜ்ஜிக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதாக கூறினார்கள். அப்பொழுது ஒரு ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால், அது ஒரு ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, ஐயுல் அமல் அஃலல், சிறந்த அமல் எது என்பதாக பல நேரங்களில் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படி சிறந்த அமல் எது என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வை அவனுடைய தூதரையும் நம்புவது என்றார்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்வது, நம்புவது என்பதாக கூறினார்கள். இரண்டாவதாக கேட்கப்பட்டது சிறந்த அமல் எது என்பதாக. அப்பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத், போர் நாம் செய்வது சிறந்த அமலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சொன்னார்கள், சிறந்த அமல் எது என்று கேட்கப்பட்டது ஹஜ்ஜி செய்வது என்று கூறினார்கள். ஹஜ்ஜி செய்யக்கூடிய அமலை நாம் வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாம் நாம் இன்னும் நியத்தை வைத்து அதற்காக துஆ செய்து நாமும் அதற்கான பொருளாதாரத்தை ஈற்றி நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அழைப்பு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபாவை சீரமைக்கப்பட்டு கட்டி முடித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்தான், நீங்கள் மக்களை ஹஜ்ஜிக்கு கூப்பிடுங்கள், அழைப்பு கொடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருமே இல்லாத ஒரு பாலைவனம், நாம் யாருக்கு அழைப்பு கொடுக்குறது, அங்க யாருமே கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் அழைப்பு கொடுங்கள், வருவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறினான். இப்ப லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த வாசகத்தை ஓதினார்கள், நான் வந்துவிட்டேன், உன்னை நோக்கி வந்துவிட்டேன் அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்வை பார்த்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதாக கூறுகிறார்கள். அப்படி கூறும் பொழுது வந்துவிட்டேன் என்று சொல்வதற்கு யாரும் கூட்டாக நம்ம வந்துட்டேன்னு சொல்ல முடியும். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா அல்லாஹ் தஆலா கூட்டிட வைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அழைப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, அது கியாமத் நாள் வரையிலும் கருவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அந்த அழைப்பு போய் சேரும், எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த வாசகம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த வாசகம் இதோ வந்துவிட்டேன், அல்லாஹ்வை நோக்கி வந்துவிட்டேன் என்ற வாசகம், நாம் திரும்ப அல்லாஹ்வை நோக்கி தான் செல்ல போகிறோம், நான் துனியாவில் நிறைய இருக்க போறது கிடையாது என்பதாக அந்த வாசகம் நமக்கு தெரியப்படுத்துகிறதா இல்லையா? ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள்லாம் நாம் திரும்ப துனியா ஊருக்கு வருவோமா என்று அந்த சந்தேகத்தில் தான் போவார்கள். பிற பெரியவர்கள், பிற மார்க்க அறிஞர்கள்லாம் கஃனுடைய துணியை கூட எடுத்துக்கொண்டு சென்றார்கள், வீட்டை நசியத்து பண்ணிட்டு போயிடுவாங்க, நான் வருமானா என்று தெரியாது என்பதாக அப்படியெல்லாம் ஹஜ் செய்த காலங்கள் போய் இன்றைக்கு நமக்கு வாகன வசதிகள், பொருளாதார வசதிகள் எல்லாமே நமக்கு தரப்பட்டிருக்குது. அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை செய்வதற்கு நாம் அதிகமாக முன்வர வேண்டும். ஏனென்றால் நாம் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்கூடியது. அந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வருவதையும் சின்ன பாவங்களாக இருக்கட்டும், பெரிய பாவங்களாக இருக்கட்டும், எந்த பாவமும் செய்யாதவர்தான் அன்று பிறந்த பாலகனை போன வருகிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய ஹஜ்ஜிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஹாஜிகள் எல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிக்கு அடுத்தபடியாக அந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ஈதுல் அல்ஹா, அந்த பெருநாளில் குறிப்பிடப்பட்ட சில அமல்கள், அதனுடைய விஷயங்களை நாம் சற்று பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், குர்பானி கொடுக்கக்கூடிய அமல். அந்த குர்பானியை பொறுத்தவரையிலும் குர்பானினுடைய இறைச்சியோ அந்த
அந்த சதை துண்டோ குர்பானுடைய இரத்தமும் அல்லாஹ்வை போய் அடைவது கிடையாது. நான் அல்லாஹ்வை போய் அடைவதெல்லாம் நம்முடைய தக்குவா என்பதாக கூறுகிறார்கள். தக்குவான்னு அல்லாஹ்வை போய் அடையும். நம்முடைய உள்ளட்சத்தோடு இருப்பதற்கு இந்த குர்பானியை நாம் பிராணியை நாம் குர்பானி கொடுக்கிறோம். அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டமாக இருக்கட்டும். அந்த அடிப்படையில் அந்த குர்பானி கொடுப்பதற்கு முன்பதாக சில சுன்னத்தான காரியங்கள் இன்றைக்கு பேணுதல் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை சுன்னத்தான காரியங்கள். எவர் ஒரு குர்பானி கொடுப்பதற்கு நாடி இருக்கிறாரோ, இப்போ குர்பானி கொடுப்பதற்கு எவர் ஒரு நியத்து வைத்து நாடி இருக்கிறாரோ அவர் பிறை ஒன்றிலிருந்து அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பெருநாள் அன்றோ அதுக்கு அடுத்த நாளோ அந்த அன்னைக்கு வரையும், அதாவது குர்பானி பிராணி அறுப்பது வரையும் நகங்களையும் முடிகளையும் நீக்காமல் இருப்பது சுன்னத்தாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நீக்காட்டி அந்த குர்பானி கூடாதா அப்படின்னா கிடையாது. குர்பானி கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நாம் ஹயாத்தாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் மார்க்க விஷயங்களை ஷரியத்தின் சட்ட திட்டங்களை கேள்வி கேட்டு நாம் அதை புறந்தல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன்படி நகங்களையும் முடிகளையும் பிறை ஒன்றுக்கு நீக்காமல் இருப்பது மிகப்பெரிய அவசியமான ஒரு சுன்னத்தாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே போன்ற குர்பானுடைய விஷயமும் அப்படித்தான். ஹஜ்ஜை போன்றுதான். அல்லாஹ்விற்கு தேவை தக்குவாதான். அல்லாஹ்விற்கு நாம் போவதற்கு, நாம் மறுமையில சிறந்த மனிதராக இறங்குவதற்கு தக்குவாவும் இஹ்லாஸும் தான் தேவைப்படுது. எந்த அமலாக இருக்கட்டும், ஒரு குர்பானுடைய பிராணி அறுப்பதாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல தக்குவா தான் தேவைப்படுது. அல்லாஹ்விற்கு மாமிசமோ ரத்தமோ அது அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ்வுக்காக தேவையில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து அதிகமாக அமல் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் அமல் செய்வதற்கு இரட்டிப்பான நன்மைகள் தரப்படுகிறது. இந்த காலகட்டம் ரமலானுடைய காலகட்டம் இருக்கும். கடைசி 10 நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த 10 நாட்கள் துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து துல்ஹஜ் பிறை அந்த 10 வரைக்கும் சிறந்த நாட்களாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்கு அவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் எந்த நோய் நொடியும் வந்துவிடாமல், எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர்கள் ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. அந்த போயிருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய துஆ பரக்கத்தை கொண்டு நாமளும் வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உடல் வலிமையும் ஆரோக்கியத்தையும் பொருளாதார வசதியும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. இன்னும் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடித்து மரணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதியை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திண்டுக்கல்